சென்னையில பெய்து வரும் கனமழையால ஷெனாய் நகர் வீட்டினுடைய சுவர் இடிந்து விழுந்து கார் சேதமடைஞ்சிருக்கு. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோட செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைந்திருக்கிறாரு. சதீஷ் முருகன், இந்த தொடர் கனமழையால பல்வேறு இடங்கள வாகனங்களும் சேதமடைஞ்சிருக்கு. நம்ம காட்சிகளை பார்க்கிறோம். என்ன நிலவரம் சதீஷ் முருகன்? வணக்கம் அஞ்சலி. சென்னை ஷெனாய் நகர் பகுதியில் நேற்று பெய்த அந்த கனமழையின் காரணமாக வீட்டின் ஒரு பக்கவாட்டு சுவர் இடிந்து வீட்டின் ஓரம், அதாவது சாலையின் ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது விழுந்து முற்றிலுமாக அது சேதமடைந்திருக்கக்கூடிய காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. தெருவின் ஓரம் வீட்டின் அருகே நிற்பாட்டி வைத்திருந்த இந்த கார் என்பது அருகில் இருந்த அந்த பழைய வீட்டினுடைய அந்த பழமையான வீடு என்பதால் அந்த வீட்டினுடைய சுவர் முற்றிலுமாக ஒரு பக்கவாட்டு சுவர் இடிந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாடகை கார் மீது விழுந்து அது முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. ஷெனாய் நகர் பகுதியில் இந்த கார் மீது விழுந்த அந்த சுவர் விழுந்தது என்பது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது அந்த பகுதியில் பொதுமக்கள் யாரும் இல்லை, காருக்குள்ளும் யாரும் இல்லை என்பதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது உயிர் சேதமோ மற்றபடி காயங்களோ ஏற்படாத வகையில் அந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. நள்ளிரவில் நடைபெற்ற இந்த விபத்து என்பது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக இது தொடர்பாக காவல்துறைக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்பொழுது அந்த பகுதியில் மீட்பு பணிகளில் 2 அணியிலும் சேர்ந்த அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். காரின் உரிமையாளர் யார், கார் வழக்கமாக இங்கே நிறுத்தப்படுமா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். சென்னை வியாசர்பாடி ஜீவா சுரங்கப்பாதையில 4 அடிக்கு மேல் தேங்கி நிற்கும் மழை நீரால் போக்குவரத்து பாதிச்சிருக்கு. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன் வணக்கம். இப்ப பெரம்பூரினுடைய ஒரு பிரதான சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தரப்புல என்ன சொல்லப்படுது? நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கை ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? விவரங்களை நாம செய்தியாளர்கிட்ட கேட்டு பெறுவதற்கு முன்பாக அங்க இருக்கக்கூடிய கள காட்சிகளை நம்ம பார்த்துடலாம். தண்ணி இருந்ததுன்னா தண்ணி அப்படியே நிற்கதா சரி சார். சார் என் பேர் ரமேஷ் சார். நாங்கள் வேசார்பாடியில் இருக்கோம். கொஞ்சம் 15 வருஷமாக இருக்கோம் சார். இந்த 15 வருஷமாக பார்த்தோன்னா தொடர்ந்து செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைஞ்சிருக்காரு விவரங்களோடு. சதீஷ் முருகன், அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன, நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா, நிலவரம் என்ன சதீஷ் முருகன்? வணக்கம். கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் இந்த கனமழை காரணமாக பெரம்பூர் மற்றும் அது சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீரானது தேங்கி இருக்கிறது. குறிப்பாக தாழ்வான இடங்களில் நீர் சூழ்ந்துள்ளதால் வடசென்னை பகுதியில் இந்த வியாசர்பாடி சுந்தரம் சப்வே, வியாசர்பாடி கணேசபுரம் ஜீவா சுரங்கப்பாதை, முரசலிமாறன் மேம்பாலம் சுரங்கப்பாதை என 3 சுரங்கப்பாதைகளை எப்போதுமே மழைநீரானது தேங்கியிருக்கும். அந்த வகையில் தற்போது வியாசர்பாடி சுந்தரம் சுரங்கப்பாதை மேம்பாலம் அமைக்கப்பட்டதால் பிரச்சனை இல்லாமல் தற்போது போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வியாசர்பாடி கணேசபுரம் ஜீவா பகுதியில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தான் இந்த வியாசர்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையில் மழைநீரானது தேங்கி இருக்கிறது. பிரதான சாலை அதை ஒட்டியுள்ள தெருக்களிலும் மழைநீர் குளம் போல் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த ஸ்டீஃபன்சன் சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் தேங்கியிருப்பதால் போக்குவரத்து தடை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுரங்கப்பாதை பொறுத்தவரையில் எல்லா மழைக்காலங்களிலும் மழைநீரானது தேங்கியிருப்பது சுமார் ஒரு 4 அடிக்கு இந்த மழைநீர் தேங்கியிருப்பதால் அந்த போக்குவரத்து முற்றிலுமாக தடைபெற்றிருக்கிறது. நம் காட்சியில் காணலாம். சுரங்கப்பாதையில் இருக்கக்கூடிய அந்த அடியை கணக்கிடும் அளவில் அந்த 4 அடி அளவில் அந்த நீரானது தேங்கி இருப்பதால் முற்றிலுமாக அந்த போக்குவரத்து என்பது அங்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சுற்றியுள்ள பகுதிகளும் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதித்திருக்கிறது. இது குறித்து பொதுமக்களே பல்வேறு கருத்துக்களையும் உடனடியாக அந்த மழைநீரை அகற்ற வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். நிலவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். சார் என் பேர் ரமேஷ் சார். நாங்கள் வேசார்பாடியில் இருக்கோம். கொஞ்சம் 15 வருஷமாக இருக்கோம் சார். இந்த 15 வருஷமாக பார்த்தோன்னா ஒன்றும் சொல்யூஷன் வரல. வருஷம் மழை பெய்யுதுன்னா அப்படியே முட்டி அளவுக்கு மேலே தண்ணி நிற்குது. போன வாட்டினா முட்டி மேலே இந்த கால் தொட வரைக்கும் தண்ணி வந்துது சார். அப்போ அதே காரியம் என்ன சொல்கிறாங்க, அதான் தண்ணி நிற்க மாட்டுது. ஆனால் தண்ணி நிற்க தான் செய்யுது சார். இதுக்கு ப்ராப்பர் சொல்யூஷன் எதுவும் வரல. இது ப்ராப்பர் சொல்யூஷனாக நீங்கள் தான் எதுவும் ஹெல்ப் பண்ணணும் சார். ரெண்டாவது ஏதோ ஒரு சின்ன இது பிரச்சனை ஆச்சு, சின்ன தண்ணி இருந்ததுன்னா தண்ணி அப்படியே நிற்க தான் செய்யுது சார். இது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.